ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். என்ன வருண், பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஐஷோக்கா வேற கால் பண்ணாங்க, டைம் ஆகுதுல்ல. ஏன் இப்படி சைலண்டா இருக்கீங்க? என்ன பேசணும்? உங்ககிட்ட மார்னிங்கே கேட்கலாம் நினைச்சேன், எல்லாரும் வந்தாங்களா, அதை கேட்க முடியல. முதல்ல என்னாச்சு? லாக் எடுத்துட்டீங்களா? இல்ல நிபிதா, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கானா. ஒரு 2 டேஸ்லயே பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஓகே வருண், சரி நான் கிளம்புவா. நிபிதா, ஆ சொல்லுங்க வருண், என்னமோ சொல்ல வரீங்க, என்னன்னு சொல்லுங்க. நிபிதா, அக்கா எனக்கு மேரேஜ் பண்ணலான்னு பேசுறாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. ஓ அப்படியே வருண், நல்ல விஷயம் தானே, நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. என்ன நிபிதா, நல்ல விஷயம்னு சொல்றீங்க? ஆமா வருண், இது நல்ல விஷயம் தானே. இத்தனை நாளா நீங்க சிங்கிளா இருந்தீங்க, இனி. நிபிதா, இதான் உங்களோட ரியாக்ஷனா? ஆமா வருண், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிபிதா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏன் வருண் அப்படி கேக்குறீங்க? நல்லாவே புரியுதே. உங்களுக்கு மேரேஜ் பண்ண போறாங்க. ஆமா நிபிதா, கல்யாணம் பண்ண போறாங்க. ஆனா வேற ஒரு பொண்ணு கூட. ஆமா வருண். என்ன ஆமா வரும்? எனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இதுல புரிய என்ன இருக்கு? நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. வருண், எதுக்கு இப்ப கத்துறீங்க? நான் தான் சொல்றேனே, எனக்கு புரியுதுனே. ஆமா சார், பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்ல. இந்த ஊரா இல்ல பக்கத்தூரா? நிபிதா, சொல்லுங்க சார். என்ன நிபிதா இப்படி பண்ற? எனக்கு அந்த பொண்ண பிடிக்கல. என்ன சார் பார்க்காமலே பிடிக்கலன்னு சொல்றீங்க? போயிட்டு பாருங்க, அப்ப பிடிக்கலாம்ல. பார்த்தாலும் பிடிக்காது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? முன்னாடியே பாத்துட்டீங்களா என்ன? ஆமா பாத்துட்டேன், ஆனா வேற பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியே வருண், இது நீங்க அன்னிக்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம் தான், ஆனா இன்னும் ஆப்போசிட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலையே. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியும், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க ஆன்சருக்காக தான் வெயிட் பண்றேன். ஓ ஓகே வருண், நான் கிளம்புறேன். இருங்க நிபிதா, பொண்ணு யாருன்னு கேட்கவே இல்ல. சும்மா கேளுங்க நிபிதா. எனக்கு டைம் ஆகுது சார், நான் போறேன். நான் சொல்றத கேட்டுட்டு போங்க நிபிதா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆ நான் சொல்றது புரியுதான்னு கேட்டேன். ஆ புரியுது. புரியுதுன்னா அப்ப சொல்லிட்டு போங்க. என்ன சொல்ல? உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்டயே நான் சொல்லணும்? நான் போறேன். ஏய் நில்லடி, எங்க போற? நான் சொல்றது கேட்டுட்டு போடி. வருண், என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்ல மாட்ட. நான் என்ன சொல்ல வரேன்னு என் மனசுல யாரு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும், அப்படித்தானே? எனக்கு தெரியாது உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு எப்படி தெரியும்? அதான் நீயே சொல்றியே என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் என்ன? என் மனசு வாங்கிட்டே இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். இங்க பாருங்க வருண், இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? இருமா, இன்னும் பேசி முடிக்கல. பேசிட்டு பொறுமையா போலாம். என்ன விடுங்க. நீங்க பேசிட்டு பொறுமையான வாங்க, இப்படினா வாங்க, நான் போறேன். நான் தனியா பேசவா உன்னை கூட கூட்டிட்டு வந்தா? என்ன நிபி? இங்க பாரு நிபிதா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறேன்னு இல்ல, உன்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஐ லவ் யூ நிபிதா. எனக்கு பிடிச்ச பொண்ணே நீ மட்டும்தான். என்னோட பொண்டாட்டியும் நீதான். உனக்காக தான்
இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனி எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். உன்கிட்ட என்னோட காதலை இப்படிலாம் சொல்ல நினைச்சேன். ஆனா இப்போ எப்படி சொன்னா என்ன? காதல் ஒண்ணுதானே. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும். ஐ லவ் யூ. வருண், இப்ப விட போறீங்களா இல்லையா? ச்சே, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க எதிர்பார்க்கல. விடுங்க வருண். உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு, உன்னை விடுறேன். நான் தான் சொல்லிட்டல, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. எனக்கு நீ சொல்லிதான் ஆகணும். உன்னோட பதில் என்ன? பதில் தானே, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. மேரேஜ் பண்றதும் பிடிக்காது. போதுமா? மீண்டும் காதலே போதும் போதும் போய்விடு. மீண்டும் ஒரு முறை வேண்டாம் அந்த வேதனை. ஒரு காதல் காயம் மாறும் முன் மறு காதல் என்னை கேட்குதே. எனக்காக இதையும் செய்யவே அவன் நெஞ்சம் எல்லாம் துடிக்குதே. ஓ அப்படியா? சரி, நாளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. நீங்களும் கண்டிப்பா வரணும். உங்களை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தான் என் மேல எந்த ஃபீலிங் இல்லையே. வருவீங்கல்ல, நீங்க வரணும். வந்துதான் ஆகணும். நான் ஆசை எல்லாம் இருக்கிறேன். மன வாழ்க்கை சிறையில் தவிக்கிறேன். உனக்காக என்னை மாற்றவே மனசில் இடமும் இல்லை. உன்னை துன்பத்தில் தள்ளி ரசித்தவன் இங்கே இன்பமாய் துள்ளி குதிக்கிறான். அடி அன்பாக நீயோ நன்றாக வாழ எல்லாமே செய்தேனே. பெண்ணி மோதல் இல்லா காதல் தான் இந்த உலகில் எங்கும் இல்லையே. மனம் ஒன்னா ரெண்டும் சேர்ந்துட்டா அது போல காதல் இல்லையே. உனக்காக நானோ இருக்கிற, மறுக்காதே என்னை நம்பிடு. மனசெல்லாம் நீயே நிற்கிறாய், உன் இதயம் கொஞ்சம் தந்திடு. என்ன அசோக், நீங்க டாக்டரா இருந்துகிட்டு இப்படி கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு, எதையும் கவனிக்காம இப்படி கேர்லெஸ்ஸா விட்டுருக்கீங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சரியா சாப்பிடாம தூங்காம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதான் சடனா மயக்கம் வந்திருக்கு. இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றாங்களா, நைட்டு நல்லா தூங்குறாங்களான்னு கூட இருந்து கவனிங்க. அப்புறம் அசோக், உங்களுக்குள்ள எதனா ப்ராப்ளமா? சரி, ஓகே, நீங்களே பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நைட்டு இங்கே அப்சர்வேஷனில் இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ண விடுங்க. இப்படியே விடுறது நல்லதில்லை. ஓகே அசோக், பார்த்துக்கோங்க. டேக் கேர். சாரி, என்னாலதான் உன்னை பார்த்துக்க முடியாம போயிடுச்சு. என்ன மேரேஜ் பண்ணதாலதான் உனக்கு கஷ்டம். எல்லாம் என்னாலதான். நீ வெளியில எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள நீ இவ்வளவு வேதனைப்படுவேன், இவ்வளவு காயப்பட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதில்ல. நான் வீட்டுல இருந்தா என்னை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுவேன், அழுவேன், கோவப்படுவேன். அப்புறம் என் மேல வெறுப்பு தான் வரும்னு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா நீ உன்னை நான் மேரேஜ் பண்ணத நினைச்சு நினைச்சு உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற. ஏன் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல? ஆமா, நீ எப்படி சொல்லுவ? உனக்குதான் என்கிட்ட பேசவே பிடிக்காதே. அப்படி எப்படி சொல்லுவ? என்னால ரொம்ப காயப்பட்டிருக்கன்னு மட்டும் தெரியுது. சாரி, ரொம்ப சாரிமா. என்ன உனக்கு பிடிக்காததான். ஆனா எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குன்னா ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கணும் நம்பிக்கை இருக்கு. அப்படி உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா சத்தியமா என்னால தாங்க முடியாது. நீ இல்லாத ஒரு லைஃப் முடியாதுடி. யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்டோமா? ஆமா, எங்க இருக்கோம்? நைட்டு என்ன
இருக்கு. ஐயையோ, இவனா? நைட்டு இவன் கூட வரணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இங்க என்ன பண்றான்? என்ன இவன் மேல படுத்திருக்கான்? ஐயோ, எழுந்திருக்க விட மாட்டானே. எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கான்? டேய் டேய் பொறுக்கி, என்ன விடுடா. என்ன இப்படி தூங்குறா? யோ, இங்க பாரியா. டேய் பொறுக்கி, என்னடா பண்ண என்ன? என்ன விடுடா. என்னம்மா, எனக்கு தூக்கம் வருது. என்ன தூக்கம் வருதா? டேய் தடி மாடு, இங்க பாருடா. என்னடி போடி, நைட்டே சரியா தூங்கல தெரியுமா? ரொம்ப டயர்டா இருக்கு. தூக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். என்ன நைட்டு தூங்கல, ரொம்ப டயர்டா இருக்கா? அப்போ டேய் டேய் என்னடா பண்ண என்ன? ஏய் என்னடி, உடம்புல ரொம்ப வலிக்குது. ஹார்ட் பத் எடுக்கதான் நல்லா இருக்கும் போல. என்ன சொல்றா? ஒருவேளை சான்ஸ் கொடுக்கல இவனை எடுத்துக்கிட்டானா? எனக்கும் பாடி பெயினா தான் இருக்கு. அப்போ ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சா? டேய் இங்க பாருடா, நைட் என்ன நடந்தது? போங்கங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இப்படி சினுங்கறா? டேய் பைத்தியம், உன்ன ஏய் என்ன, நான் தான் தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல. ஓ அப்படியா? இப்பவும் தூக்கம் வருதா என்ன? ம் தூக்கம் வருதான்னு கேட்டேன். ஆ இல்ல, லைட்டா தூக்கம் வருது. ஓ சரி, அப்ப தூங்குங்க. தூங்கவா? இப்படி மேல இருந்தா எங்க இருந்து தூங்க? என்ன பாக்குறீங்க? தூங்கலையா? ம் தூங்க தான் போறேன். சரி. அடியே என்ன பண்ற? இப்படி இருந்தா தூக்கம் வருமா? என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்கீங்க? யாரு நானா? ம் ஆமா. மார்க்கமா இருக்கன்னா எப்படி இருக்க? தெரிஞ்சுதான் கேக்குறாளா? டேய் அசோக், வேணாண்டா, இந்த விளையாட்டுக்கே நீ போகாத. என்ன தனியா பேசிக்கிறீங்க? சொல்லுங்க, மார்க்கமானா என்ன? ஆ ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? ஆ இருக்கு. என்ன இருக்கு? ஆஹா சரி நீ போ, எனக்கு தூக்கம் வருது. போகணுமா? ஆ அப்போ வேண்டாமா? ஆ வேண்டாமான்னு கேட்டேன். என்னது? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். ஆ நான் ஒண்ணு நினைக்கிறியே. அப்போ போகவா? என்ன புதுசா சரிடா? சரி பழசுதான், சும்மா கட்டி பார்த்தேன். சரி பழசா இருக்கலாம், ஆனா நீங்க புதுசா இருக்கீங்களே. ஏன் நல்லா இல்லையா? நான் வேணா சரிய. நீங்க வேணா சரியே. ஆமா ஆமா, நல்லா இல்ல. நானா? ஆ இல்ல இல்ல, சரிதான். நீங்க தான் செஞ்சு வச்ச சரியாடு இருக்கீங்களே. எனக்கு சரியே கண்ணுக்கு தெரியல. ஓ அப்படியா? வேற என்ன தெரியுது? ஆ என்ன நீ? நான் தூங்க போறேன். ஓ இப்ப கூட தூக்கம் வருதா? ஏய் என்ன நீ ரொம்ப சோதிக்கிற. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வேண்டாம், இப்படி பண்ணாத. அப்புறம் எதனா. எதனா? ஏய் உன்ன. ம், ஐயோ ஏன்டி இப்படி கொள்ளுற? எதுக்கு இப்படி பாக்குற? ஐயோ என்னடி வச்சிருக்க? இப்படி சாவடிக்கிறிய? இங்க பாரு, இப்படி பார்க்காத. அப்புறம் எதனா எசுக்கு பிசுக்கோ தப்பா நடந்துருச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல. ம்,
ஓகே, அப்படி தப்பு நடந்தாலும் நீங்களும் நானும் சேர்ந்து ஏத்துப்போம். அப்படின்னா ஜோ, இன்னமும் உன் மக்கு மடிக்கு புரியல? அப்படின்னா எல்லாம் அப்படித்தான், தப்பு இல்ல. யோ, என்ன இப்படி பாக்குற? இல்ல, உனக்குதான் என்ன பிடிக்காதுல்ல. அப்படின்னு யார் சொன்னா? பிடிக்காம தான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கனா? அப்போ பிடிக்குமா? நீங்க இப்படி கேக்குறதா பிடிக்கல, ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டு போயிட மாட்டியே? உங்களை விட்டு எப்பவும் போக மாட்டேன். உண்மையாவா? ஆமாண்டா புருஷா, எப்பவும் போக மாட்டேன். போதுமா? இல்ல, சொன்னா கேட்க மாட்டேல உன்ன. தாழம்பூவு ஈரமாச்சு, தலையில் சூட நேரமாச்சு. தாழம்பூவு ஈரமாச்சு, தலையில் சூட நேரமாச்சு. சூடு கண்ட ஈரமூச்சு, தோளில் சுட்ட காயமாச்சு. சூடு கண்ட ஈரமூச்சு, தோளில் சுட்ட காயமாச்சு. என்னடா பண்ற? கையை எடுடா. ஒரு பேச்சு வார்த்தை இங்கு மூச்சையாச்சு. பார்வையாலே 100 பேச்சு வார்த்தை இங்கு மூச்சையாச்சு. போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. ஏதோ மோகம், ஏதோ தாகம், நேத்து வர நினைக்கலையே, ஆசவத முளைக்கலையே. சரி என்ன வனக்கிளியே, 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 வனக்கிளியே. ஐயோ, டீ அசோக், என்னடா பண்ணிட்டு இருக்க? ட்ரீம்ல வந்தது இப்படி நட்சத்திரம் நடத்திட்டீங்க. எப்ப நாங்க வந்தேன்? சேர்ல தானே தூங்கிட்டு இருந்தேன். ஐயோ, இப்ப கண்ணா திறந்தா என் கதை முடிஞ்சது. இவ வேற பத்திரகாளி மாதிரி மாறிடுவாளே. டேய் அசோக், தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். இல்ல இருந்தாலும் என் பொண்டாட்டி ரொம்ப அழகுதான். இது கூட நல்லாதான் இருக்கு. அழகி. இவன பண்ணதெல்லாம் பண்ணிட்டு தூங்குவா செய்யற உன்ன. டேய் பொறுக்கி, இங்க பாரு. டேய் ஒன்னதான்டா. யோ, இங்க பாருமையா. மவனே, இருட வர. தூங்குற மாதிரி நடிக்கிற. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், சொல்லுங்க. டேய், ஐயோ அசோக், மாட்டிக்கிட்டீங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு. ஐயோ, என்னங்க பண்றீங்க? என்ன ஏன் மேல படுத்திருக்கீங்க? ஐயோ, என்ன விடுங்க. டேய் மத்து வாயா, என்னடா பண்ண? என்ன என் வாய் பார்த்தா அப்படியே தெரியுது. போங்க. நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் என்ன சின்ன பையன் கூட பார்க்காம. டேய் பொறுக்கி, உன்ன நீ என்ன பண்ணனு கேட்டா நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ எழுந்துரு. முடியாதுங்களே. ஷோ, உன்ன இப்ப எழுந்திருக்க போறியா இல்லையா? முடியாதுங்க. டேய், உன்னை விட்டா மூக்குல இருந்து ரசனாவா வரும். எழுந்துடா. ஏங்க, நீங்க தாங்க என் மேல படுத்திருக்கீங்க. என்ன வேற இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க விட்டாதான் நான் எழுந்திருக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் விடுங்க. என்ன? ஐயோ, டேய் பொறுக்கி, இப்ப எதுக்குடா என்ன கிஸ் பண்ண? இங்க பாருங்க, நான் கொடுக்கல. நீ கொடுக்கலையா? அப்ப என்ன நான் கொடுத்தனோ? ஆமா, நீங்க தான். நான் பாட்டுக்கு சிம்லியான தூங்கிட்டு இருந்தேன். நீங்க என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசி
என்னை இழுத்து என் லிப்ஸை கடிச்சு வச்சுட்டீங்க. இங்க பாருங்க, லைட்டா காயம் கூட ஆகிடுச்சு தெரியுமா? டேய் உன்ன டேய் நான் ஒளிச்சு கடிச்சேன். ஆமா, டேய் பொறுக்கி நீ தான்டா பிரஷ் கூட பண்ணாம என்ன? அப்போ பிரஷ் பண்ணிட்டு வந்தா ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ உன்னை சாவடிச்சிருவேன். வாயை மூடு. நீ பிரஷ் பண்ணிட்டு வா, உனக்கு பாயசம் ரெடி பண்றேன். ஆமா நான் எப்படி இங்க வந்தேன்? நைட்டு உன்கிட்ட பேசலான்னு உன் பக்கத்துல வந்தேன். உன் கண்ணை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. கண்ணை மூச்சு பார்த்தா உன் மேல படுத்திருக்க. அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க அழக பார்த்து மயங்கிட்டீங்க. அழகுல மயங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. மண்ணாங்கட்டி மயங்கிட்டனா? அது எப்படி திடீர்னு மயக்க வரும்? அப்போ நீ தான் என்னமோ பண்ணிருக்க. ஆமா, நான் தான் என் கண்ணில் குளோரோஃபார்ம் வச்சிருந்தேன். அதான் என் கண்ணை பார்த்தது மயங்கிட்டீங்க. ஜோ நீ பண்ணாலும் பண்ணுவியா? அப்புறம் ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க மயங்கிட்டீங்கன்னு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்த பாருங்க. என்ன தூக்கிட்டு வந்தியா? ஆமா. யோ நீ என்ன தொட்டு தூக்கிட்டு வந்தியா? ஆமா. யோ உன்னை யார் என்ன தொட்டு தூக்கிட்டு வர சொன்னா? தொடாம தூக்கிட்டு வர தானே? எது தொடாம தூக்கிட்டு வரணுமா? இல்ல எனக்கு புரியல. ஏன் லூசு, தொடாம எப்படி தூக்கிட்டு வர முடியும்? ஆமாட்ட பொறுக்கி, நீ ஜென்னில் மேனா இருந்தா என்ன தொடாம தூக்கிட்டு வந்திருக்கணும். உன்னை யாரடா என்ன தொட்டு தூக்கிட்டு வர சொன்னா? அடி போடி, நான் என்ன மந்திரவாதியா? உன்னை தொடாம மிதக்க வச்சு தூக்கிட்டு வரேன்? எனக்கு தெரியும்டா, நீ வேணும்னே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்திருப்ப. அட போமா, இப்பதானே சொல்லியிருக்க. நெக்ஸ்ட் டைம் மயக்க மாட்டே விடு. அப்போ உன்னை பேராஷூட்ல வச்சு பறக்க வச்சு தூக்கிட்டு வரேன், ஓகேவா? என்ன தொட்டு தூக்கிட்டு வந்ததே இல்லாம உன் மேல என்ன படுக்க வச்சிருக்க. உனக்கு என்ன திமிரு இருக்கும்? என்ன பண்ண என்ன? இருடி, உனக்கு ஒரு ஆட்டத்தை காட்டுறேன். தொடாம தூக்கிட்டு வரணுமோ? இப்ப எதுக்கு சிரிக்கிற? நைட்டு ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணும் நடக்கல. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா நிறைய நடந்தது. என்ன நிறைய நடந்ததா? ஆமா, ஒண்ணும் நடக்கல, நிறைய நடந்தது. என்னென்னமோ நடந்தது நேத்து ராத்திரி. ஏம்மா இங்க பாரு, டென்ஷன் பண்ணாத. நைட்டு ஒண்ணும் நடக்கல தானே? அட போங்க, இதெல்லாம் யாருன்னா போய் சொல்லுவாங்களா? நீங்க இங்க வந்ததே மறந்துட்டீங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு மறந்துருப்பீங்க. யோ என்ன ஏமாத்த தானே இப்படி சொல்ற? அட போங்க, என்ன சின்ன பையன் கூட பார்க்காம என்ன கதற கதற. ஏய், இன்னும் என்ன நம்பவில்லையா? கண்ணா தர என்ன இல்லையா? தாடி கழுத்துல ஏறியாச்சு, காதல் பண்ண என்ன இல்லையா? உன்னால நம்ப முடியாது. உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்குது? ஆயுள் பார்த்து எடுத்ததான் நல்லா இருக்கும் போல. அம்புட்டு வலியா இருக்கு. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி, நேத்து ராத்திரி. எம்மா என்ன இப்படி சொல்றான்? இவன் சிரிக்கத பார்த்தா இதெல்லாம் நடந்திருக்குமோ? அச்சோ போச்சு போச்சு. சே அப்படிதான் இருக்காது. அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. நான் கூட சொன்னேன், எதுனா தப்பு நடந்தா நான் பொறுப்பு இல்லைன்னு. ஆனா நீங்க தான் அப்படி தப்பு நடந்தா 2 பேரும் சேர்ந்து ஏத்துக்கலாம்னு சொன்னீங்க. என்ன நான் சொன்னா? எப்ப சொன்ன? என் கனவுல. எது கனவுல சொன்னனா? ஆமாங்க, சேரில வந்தீங்க. என்ன சின்ன பையன் கூட பார்க்காம. டேடி பொறுக்கி வாயை மூடு. சின்ன பையன் சொன்னா பல்ல பேத்துடுவேன். ஆமா, இவருக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க இவரை கதற குப்பத்த மௌனி 5 நிமிஷத்துல வயித்துல புளிய கடிச்சிட்டியா? உன்ன அருவி கிட்ட பண்ணி ஆடிய மண்டிய சைஸ் பாரு. எனக்கு வர கோவத்துக்கு உன் மண்டிய ரெண்டா பறந்துடுவேன். இதுக்கு மேல இப்படி பண்ண கைய கால இடம் மாறிடும். ஆள பாருடா. யோ நட்டின காண்டடா. உன்னை நான் திட்டிட்டு இருக்கேன், நீ பல்ல கட்டிட்டு இருக்க. இல்ல,
கனவுல வந்ததை நினைச்சனா அதான் ஒரே வெக்கமா வருது. அத நினைச்சேன், சிரிச்சேன். ஜோ நீ திருந்த மாட்டல? உன் கனவுல பெனா இத ஊத்த. என்னங்க நீங்களே தான் வந்தீங்க என்கிட்ட வந்து என்னை இழுத்து. ஐயோ போதும், ரொம்ப பண்ணாத, அடங்கு. போங்கங்க, நீங்க தான் என்ன அடிக்கிட்டீங்களே. ஜோ ஆமா வாயா. உன்ன என்ன கனவுல பண்ண மாதிரி நிஜத்துல பண்ண போறீங்களா? இப்போ இங்க நீ மட்டும் இப்ப வாய முடற, உன்னை கொன்னுடுவேன். நானும் அதுக்கு தான் சொல்றேன். கனவுல நீங்க கடிச்ச காயம் வலிக்கிறது. ஜோ நீ வாடி, உனக்கு கச்சேரி நடத்திடுவோம். ஓ, வீட்ல நம்ம கச்சேரி வச்சுக்கலாம்னு சொல்றீங்களோ? ஓகே ஓகே. ஆமா ஆமா, வீட்ல தானே வச்சுக்கலாம். அப்போவாது காஃபில மிளகாய் பொடி தான் போட்டு கொடுத்தேன். இப்போ வெங்காய பச்சல வெடி குண்டு தான். வீட்டுக்கு வாங்க. அடி பாவி, என்ன பார்த்தா உனக்கு போகுமா இல்லையாடி? நீ பண்ண வேலைக்கு இதுவே கம்மிதான். ஏன் நான் என்ன பண்ண? ஆனா நீ ரொம்ப மிரட்டுற. அப்ப இல்லைன்னா காஃபில மிளகா பொடி, நெக்ஸ்ட் டைம் வெங்காய பச்சடி வெடி கொண்டா. இப்ப கூட பாருங்க, நீங்க தான் இவ்வளவு நெருக்கமா கேப்பே இல்லாம இப்படி நெருக்கமா வந்து நெருங்கி பழகுறீங்க. அப்புறம் எதுக்கு என்ன தொட்டு தூக்கணும்னு சண்டைக்கு வர? நான் வேணும் வரல, உன்னை திட்ட தான் வந்தேன். இப்படி வந்து திட்டு சங்கடம் நல்லா இருக்கு. டேய் மச்சான், என்னடா நடக்குதுங்க? நான் வந்துட்டேன்டா. ஐயோ, நான் எதுவும் பார்க்கல. டேய், டோர் லாக் பண்ணாம என்னடா நீ? நான் வெளியே போறேன், வந்து லாக் பண்ணிக்கோ. இல்ல வேண்டாம், நீ பிஸியா இருக்க, நானே லாக் பண்ணிக்கிறேன். யூ கண்டினியூ. வினோ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற ரூம்ல கேட்டுட்டு போறணும்னு தெரியாது உனக்கு? சாரி மச்சான். யோ துபாக்குற டாக்டரே. என்னம்மா? நான் வெளியே போயிடுறேன், வெளியே போயிட்டு லாக் பண்ணிடுறேம்மா. யோ நீ டாக்டரா மாமாவா? என்ன மாமாவா? யோ ரித்திக் ரோஷன். என்ன ரித்திக் ரோஷனா? இது எப்பத்துல இருந்து? சொல்லுங்க மேடம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மூளை இல்லாதவனே, மூளை என்ன வாடி போட்டு சுத்தறியா? அரவேக்காடு. ஐயோ சாரி மச்சான், நீ ஏன் வந்து இப்படி சிக்கிக்கிட்டிய? அவளே என் மேல கொலகாண்டுல இருந்தா, இதுல நீ வேற வந்து அவளை வெறுப்பேத்தி விட்டுட்ட. இன்னைக்கு உன்னை வச்சு செய்ய போறா. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மச்சான், என்ன மன்னிச்சிடு. புரியுதுங்க மேடம் உங்க ஃபீலிங். நான் தெரியாம தான் சிவ பூஜையில கரெக்டே மாதிரி பூந்துட்டேன். நான் வெளியே போயிடுறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. யோ நீ டாக்டர் தானா இல்ல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன லூசா? யோ கூமுட ரித்திக் ரோஷன், என்னைய ஃப்ரெண்ட் வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏமா, நல்லா தானே வளர்ந்துருக்கான், நல்லா அழகா பிரவுன் சாக்லேட் மாதிரி. அவனுக்கு என்னமா? அவனுக்கு என்னவா? அது கூடவே சேர்ந்து வாழ வளர்ந்திருக்கு. என்ன வாள் வளர்ந்துருக்கா? டே மச்சான் காட்டு. யோ அரவேக்காடு டாக்டரே, உன்னதையே சொல்லணும். கல் நெஞ்சுக்காரா, எப்படிடா அப்படி உட்காந்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டியில கழுவி ஊத்துறா, என்னன்னு கூட கேட்காம சில மாதிரி இருக்கா உன்னெல்லாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லி வைங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட. ரொம்ப வாழாட்டிட்டு இருக்காரு. ரொம்ப ஒட்டனா அப்புறம் ஒட்ட நறுக்கிடுவேன். உமக்கு தாயா என்ன புரியுதா? பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கித்தனம் இருக்கக்கூடாது. டே மச்சான், என்னடா நடக்குதுங்க? ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம காலையிலே ரொமான்ஸா? ஜமாயிடா ஜமாய். டே மச்சான், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அதான் பார்த்தனேடா, அப்படி நடிப்பா. நான் ஊருக்கு போன சுகத்துல 2 சுத்தம் இழைச்சிட்டு கூட பார்த்தா, நீ என்னன்னா அட போடா, நீ வேற ரொமான்ஸா? அவ என்ன திட்டிட்டு போறாடா.
ஏன் எதுக்கு எதனா முரட்டுத்தனமா? ஏன்டா நீ வேற எரியற நெருப்பு இப்படி டீசல ஊத்துறியடா, தேவலமா? என்னடா சொல்ற? இவ்வளவு நேரம் இன்னும் திட்டிக்கிட்டு இருந்தாடா, நான் அவளை தொட்டு தூக்கிட்டு வந்துடுறேனா? எதுக்கு என்ன தொட்டு தூக்கிட்டு வந்தீங்கன்னு திட்டுறான் மச்சான். எது தொட்டு தூக்கிட்டு வந்தானே திட்டுதா? அப்படின்னா அப்போ மேரேஜ் முடிஞ்சும் சைவமாவே இன்னும் இருக்குன்னு சொல்லு. நான் கூட வந்ததும் எனக்கு குட் நியூஸ் சொல்லணும்னு பார்த்தேன். என்ன மாமாவை ஆக்கிடுவோன்னு நினைச்சேன். பார்த்தா எங்க இருந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல மச்சி. இது வேறியா? எப்போ பேசி எப்போ ரொம்ப கஷ்டம்தான் மச்சி. ஆனா நீ இருக்கே மச்சான், உன் பொண்டாட்டி எனக்கு கழுவி ஊத்துது, நீ கல் நெஞ்சு காரணம் உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குறல. எப்படிடா சமாளிக்கிற உன் பொண்டாட்டிய? என்னையே இப்படி கழுவி ஊத்துதுன்னா அப்போ உன் நிலைமை? எனக்கு அதான் மச்சான் அவகிட்டே பிடிச்சிருக்கு. அவ என்ன ஒரு நாள் திட்டினா வச்சுக்கா, அந்த நாளே போக மாட்டேங்குது மச்சான். என்ன? ஓ, உன்னை கழுவி ஊத்த உங்க காதுல தேனா வந்து பாயுமோ? ஆமா மச்சான், கேட்க இதமா இருக்கும்டா. அடப்பு. ஆனா ஒண்ணு மச்சான், இப்படி ஒரு சண்டைய நான் பார்த்ததே இல்லடா. ஆமா மச்சான், என் பொண்டாட்டி உன்ன ரித்திக் ரோஷன் சொல்றா. நேம் எப்ப சேஞ்ச் பண்ண என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் எங்கடா சேஞ்ச் பண்ணேன்? உன் மச்சினச்சி எப்ப பாத்தனோ அப்பத்துல இருந்து அவங்களுக்கு மட்டும் என் பேர் மாறி போயிடுச்சுடா. ஓ அப்படியே மச்சான், நல்ல வேலைடா. உன் நேம் தான் வினோன்னு தெரியாது, நீ தான் வினோன்னு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். என்னடா சொல்ற? வினோட தெரிஞ்ச அவ்வளவுதானா? என் நேம் வச்சு எதனா கோல்மால் பண்ணிருக்கேடா? ஆமா மச்சான். அட போடா, ஏன்டா அப்படி பண்ற? பார்த்தல உன் மச்சினச்சி என்ன பேசிட்டு போகுதுன்னு. கையில எதுவும் இல்ல, கையில மட்டும் எதனா இருந்தா என் மண்டிய பழந்துட்டு இருப்பாங்க. நல்ல வேலை ஐவி ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருந்தது, இல்ல என் கதை முடிஞ்சிட்டு இருக்கும். உனக்கு என்னதுண்டா பிரச்சனை? உன் மச்சினச்சிக்கு என்ன பார்த்தாலே திட்டணும்னு தோணும் போல. நீ வேற என் நேம் வச்சு ஏதோ பண்ணி வச்சிருக்க. ஏன்டா அப்படி பண்ற? உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு இப்ப பேரை மாத்த வச்ச. இன்னும் கொஞ்ச நாள்ல மாறு வேஷத்துல அலைய விடுவோம் போல. விடு மச்சான், பாத்துக்கலாம். ஆமா மச்சான், நீ பார்த்து தானே இருப்ப, அதான் பாத்துனே. உன் மச்சிருச்சு என்ன திட்டம் போது நீ கல்லு மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருந்திய. அட போடா, ஃபர்ஸ்ட் உங்க பொண்டாட்டி நல்லா வழங்கடா. என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? நீ எதனா பண்ணா உன் கூட சேர்ந்து என் வாழையும் ஒட்டை வெட்டிடுவாங்களாம். சரி மச்சான், கண்டுக்காத. நைட்டு நான் உனக்கு கால் பண்றப்ப நீ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னியா, அத நேரம் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். வந்து பார்த்தா 2 பேரும் இப்படி சண்டை மாட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ, சண்டைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மச்சான் ஞாபகம் வருது. அவ போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுதுல, வெயிட் பண்ண மாட்டா எனக்காக. சரி மச்சான், ஈவினிங் பார்க்கலாம். சரி மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா, கொஞ்சம் சீக்கிரம் தான் வர. என்ன? ஓகேடா, நான் ஈவினிங் வரேன்.